தமிழகம் முழுவதும் தாவேகா மற்றும் திமுகவினர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் திமுகவினர் வாகன ஓட்டி ஒருவரை தாக்கியதை நாம் பார்க்க முடிகிறது. என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், நிச்சயமாக தமிழக முதல்வர் விஜயை இழிவாக பேசியதாக திமுக இளைஞரணி செயலாளரும் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலினை இன்று ஆகஸ்ட் 4ஆம் தேதி போலீசார் அவரது வீட்டில், நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் இன்று காலை கைது செய்திருக்கிறார்கள். தஞ்சாவூரில் நேற்று இந்த நிலையில தற்பொழுது இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடந்து வருகிறது. இந்த நிலையில்தான் திருநெல்வேலியிலும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் தலைமையில 250க்கும் மேற்பட்ட திமுகவினர் செல்லப்பாண்டியன் மேம்பாலம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். தஞ்சாவூரில் நேற்று ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெற்ற அந்த திமுக ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அந்த உதயநிதி ஸ்டாலின், ஜூன் மாதம் முடிந்துவிட்டது, ஜூலை மாதமும் முடிந்துவிட்டது, இப்போது ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிறோம், ஆனால் இன்னமும் தண்ணீர் வரவில்லை, இன்று வரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. ஆனால் இதை பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாய் திறந்து பேசுகிறாரா என்றால் இல்லை. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை திமுக மீது என்ன பொய் வழக்கு போடலாம் என்பது மட்டுமே. எங்கு தண்ணீர் வருகிறதோ இல்லையோ அங்கு தண்ணீர் வர வேண்டும். நான் காவிரியை பற்றி சொன்னேன் என சுசகமாக இரட்டை அர்த்தம் பொதியும்படி பேசியிருந்தார். இதனையடுத்து முதல்வர் விஜயை உதயநிதி ஸ்டாலின் இழிவாக பேசியதாக அவர் மீது பல்வேறு காவல் நிலையங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தினர் புகார் கொடுத்திருந்தார்கள். மேலும் சென்னையில் உள்ள உதயநிதி ஸ்டாலின் வீடு முன்பாக இன்று காலை முதலே ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனால் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு திமுக முன்னாள் அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, ஏவா வேலு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் அங்கு சென்றிருந்தார்கள். ஆனால் போலீசார் அவர்களை தடுத்ததால் அங்கும் திமுக முன்னாள் அமைச்சர்கள் கடும் வாக்குவாதத்தில் காவல்துறையினுடன் ஈடுபட்டார்கள். திமுகவின் வழக்கறிஞர்களும் போலீசாரால் தடுக்கப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து உதயநிதி வீட்டுக்குள் சென்ற காவல்துறையினர் அவரை கைது செய்வதாக தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தின் தஞ்சாவூர் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பைரவி என்பவர் அளித்த இந்த புகாரின் அடிப்படையில உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவுகளின் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்து அவரை கைது செய்தார்கள். அதனையடுத்து உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்ஜாமீன் பெறுவதற்காக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மதிகாரி அமர்வில் அவரது வழக்கறிஞர்கள் அவசர வழக்காக அந்த விசாரிக்க முறையீடும் செய்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அது வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. அதே நேரத்தில் உதயநிதி வீட்டுக்குள் இருந்த போலீசார் தங்களுக்கு அதாவது 12 மணி வரை அந்த நீதிமன்ற உத்தரவு வரும் வரை உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யக்கூடாது என்று அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்தார்கள். அதே நேரத்தில் உதயநிதி வீட்டுக்குள்ள இருந்த அந்த போலீசார் தங்களுக்கு அது குறித்து எந்தவித அறிவுறுத்தலும் வரவில்லை என கூறி உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை கைது செய்திருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலினை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றி சென்ற போது அந்த வாகனத்தை வழிமறித்து திமுகவினர் ஏராளமானோர் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடந்தது. மாவட்டத்தின் முக்கிய தலைநகரில் உள்ள முக்கிய இடங்கள்ல திமுகவினர் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் திருநெல்வேலி மாவட்டத்திலும் செல்லப்பாண்டியன் சிலை அருகே பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் தலைமையில 250க்கும் மேற்பட்ட திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சாலையிலே நடந்து வந்த திமுகவினர் அங்கு செல்லப்பாண்டியன் சிலை அந்த ரவுண்டானா கீழே அமர்ந்து கொண்டு விஜயை குறித்து தமிழக வெற்றி கழக அரசை குறித்து கோஷங்களை எழுப்பி ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், ஜனநாயகம் அழிந்து விட்டது என்றெல்லாம் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஒரு சில திமுகவினர் சாலையிலே படுத்துக்கொண்டு திமுக கொடியை கையில் ஏந்தி கொண்டு சாலையிலே மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகளையும் காண முடிந்தது. அது மட்டுமல்லாமல் நக்கீரன் பத்திரிகையில விஜயின் படம் பொறிக்கப்பட்ட அந்த நக்கீரன் பத்திரிகையும் திமுகவினர் காலில் மிதித்து செருப்பால் அடித்தும் விஜயின் படத்தை செருப்பால் அடித்தும் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் தான் அந்த வழியாக ஜங்ஷனில் இருந்து பொதுமக்கள் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது முற்றிலுமாக சாலையை மறித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த வழியாக வழியை விடுமாறு அவர் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக திமுகவினருக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது. உடனடியாக திமுகவினர் ஆத்திரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அந்த திமுகவினர் அந்த பொதுமக்கள் அந்த நபரை சரமாரியாக அவரது இருசக்கர வாகனத்தையும் அவரையும் அடித்து அந்த இருசக்கர வாகனத்தை காலால் எட்டி மிதித்து அந்த நபரையும் காலால் எட்டி மிதித்து அந்த அடிக்கின்ற அந்த காட்சியை காண முடிந்தது. இதனால் அந்த பகுதியில பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அமுல் ஜெய்சிங், தகவலுக்கு நன்றி.